ப்ரமோ வந்துருச்சு. அந்த ஒயிட் பால், பிளாக் பால், கோல்டன் பால் டாஸ்க் தான் சொல்கிறாங்க. விக்ரம் தான் ரீட் பண்ணுறாரு. இப்போ தான் லைவில் எல்லோரும் முடிச்சிருக்காங்க. வேக்கப் சாங் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸை வந்து சென்டரில் வந்து உட்காத்தி வச்சிடுறாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய கலர் பால்ஸ் போட்டுடுறாங்க. அந்த பாக்ஸில் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஹோல்ஸ் வழி நீங்கள் உள்ளே கை விட்டு பால்ஸை வெளியில் எடுக்கலாம். அவ்வளோதான் அந்த ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழி என்ன கலர் பால்னா பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ ரேண்டமாக எல்லா பால்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு கிடைச்ச பாலை தூக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு போடியம் வச்சுருக்காங்க. அது மேலே ஒரு பாக்ஸும் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் கொண்டு போய் நீங்கள் வந்து ட்ரே மாதிரி அதில் கொண்டு போய் உங்கள் பால்ஸை போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம பால்ஸை எடுக்கவும் செய்யலாம், அடுத்தவங்க ட்ரேயில் நம்ம பால்ஸை போடவும் செய்யலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ தானே அடித்தடி பொடி சண்டையெல்லாம் நடக்கும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. யாருன்னா கமர்தீன் வந்து பாருக்கிட்டேருந்து பிடுங்குறாரு, கானா வினோத் வந்து பாரோடது எடுக்கிறாரு, அப்புறம் திவ்யா வந்து கானா வினோத் கிட்டேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்து கமர்தீனை அட்டாக் பண்ணுறாரு, சுபிக்ஷா வந்து அரோராவை அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சபரியை நம்மளால் பார்க்கவே முடியல. ஒரு ஃப்ரேமில் கடைசியில் ஒரு பக்கம் நிற்கிறாரு. அப்புறம் சுபிக்ஷாவும் கானா வினோதும் அவுட் ஆகிட்டாங்க. அது மட்டும் தெரியுது. ஒரு ஃப்ரேமில் 2 பேரும் கேம் விட்டு வெளியில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ எல்லாம் மாறி மாறி நல்லா சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்வதியும் கமருதனும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹவ் ஃபார் இட்ஸ் ட்ரூன்னு உண்மையிலே தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டாஸ்கில் வந்துட்டு பாருக்கும் கமருதனுக்கும் சும்மா ஒரு பேச்சுவார்த்தை வாக்குவாத சண்டை நடக்குது. பாரு வந்துட்டு ஆமாம் இவர் தான் பெரிய ஹீரோ, இவங்க தான் இது, நாங்கள் தான் வில்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கமருதன் வந்து வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இந்த மாதிரி இந்த ஜானர் வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் இந்த காமெடி பண்ணி ஒரு பாரு கூட சண்டை போடுவார். அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது இப்போ பேக் டு ஃபார்ம் வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.